ஏற்புரையாக தமிழ் மாமணி விருது பெற்ற தமிழ் மாமணி திரு கே செந்தில்நாதன் அவர்கள் ஏற்புரையாற்ற வருகிறார். இனிய மாலை வணக்கம். இந்த விருது வாங்கறதுக்கு நான் தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவு தகுதி இல்லை. இனிமேல் தான் நம்ம இந்த தகுதிகளை வளர்த்தணும். ஏன்னா இது விவேகானந்தருடைய 150ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா உலகமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இது விவேகானந்தருடைய ஒரு அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறது, இவங்க 4 பேருமே விவேகானந்தருடைய பக்தர்கள். விவேகானந்த கல்லூரியின் மாணவனாக உள்ளே சென்று விவேகானந்தரின் மாணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய டிஜிபி அவர்கள். டிஜிபிங்கிற நான் பதவியை சொல்லலை, அது ஒரு 58 வயசு வரைக்கும் தான் டிவைன் கிரேஸ் பர்சனாலிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த டிவினிட்டி எப்படி நம்ம இப்போ பாரு சொன்னால அந்த மியூசிக்குள்ள ஒரு அன்பு அப்படிங்கிறது இதுதான். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா நான் இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட எவ்வளவு விஷயத்தை இவங்க ஒரு இலக்கியமாகட்டும் நல்லவங்களை பற்றி சொல்றதாகட்டும் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு மனிதன் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் பிரம்மச்சரியங்கிறனால. ஒவ்வொரு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனின் உண்மையான நல்ல வெற்றிக்கு பின்னால சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடிட்டு இருக்கிற மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த தேசபக்தியை சுவாமி விவேகானந்தர்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அதுபோக பல்வேறு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு விவேகானந்தர் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் காரணமாக இருக்கார். இன்றைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தருடைய போதனைகள் தான் காரணம். ஒரு பெக்கூலியரான ஒரு விஷயம் என்னன்னா, மகாத்மா காந்தி அகிம்சாவாதி. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. எனக்கு இந்த தேசபக்தி 1000 மடங்கு பெருகியதற்கு நான் விவேகானந்தருடைய நூல்களை வாசித்தது தான் காரணம். சுவாமி விவேகானந்த நூல்களை படித்ததுக்கப்புறம் எனக்கு 1000 மடங்கு இந்தியாவில் இருக்கிற தேசபக்தி வளர்ந்ததுன்னு சொல்றாரு. இவர் ஒரு அகிம்சாவாதி. இன்னொருவர் சொல்றாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஒரு தீவிரவாதி. 2 பேரும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி. இவர் சொல்றாரு சுவாமி விவேகானந்தரை படிச்சு தான் எனக்கும் இந்த இந்தியாவின் மீது எனக்கு பக்தி வளர்ந்தது. இன்றைக்கு விவேகானந்தர் நான் நேரில் பார்த்தேன்னா என்னுடைய இதய ரத்தத்தை அவர் பாதத்திலே சொட்டுவேன்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ். 2 மாறுபட்ட கொள்கைகளுடையவர்களுக்கு ஒருத்தர் குருவா இருக்கிறாருன்னா அது சுவாமி விவேகானந்தர் மட்டுமே. இது நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண விவேகானந்தர் போய்கிட்டே இருக்கார். நம்ம டெபுட்டி கமிஷனர் இன்றைக்குத்தான் அவரை முதலாக பார்க்குறேன். கடந்த 1 மாத காலமாகவே திருப்பூரில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு காலை நேரத்தில் 6:15 7:45 வரைக்கும் வாரத்தில் 3 கிளாஸ் விவேகானந்தரை பற்றி சொல்லி ஜனான்னு ஒருத்தர் அனுப்பிச்சு அவர் எங்கிட்ட நான் இன்னைக்கு தான் நான் அவரை நேரில் பார்க்குறேன். அப்போது அவரை பார்த்த விவேகானந்தருடைய பக்தராக இருக்காரு. விவேகானந்தருடைய கொட்டேஷன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் நான் பார்த்து இன்னொரு ரொம்ப எனக்கு நிகழ வச்ச விஷயம் என்னன்னா, அவருடைய தாயை வணங்கி தான் அந்த உரைய ஆரம்பிச்சார். அது மிகப்பெரிய விஷயம். உண்மையான நான் சொல்றது பெற்ற தாயை வணங்குது. மற்ற தாய்கள்லாம் வணக்க நிறைய போயிட்டு இருக்கு. பெற்ற தாயை நினைச்சு அவர் இந்த மேடையில் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த தாயோட பெருமையை உலகெங்கும் பறைசாற்றியதுல நம்பர் 1 சுவாமி விவேகானந்தர். அமெரிக்காவில் இருந்தப்போ கூட ஒரு சின்ன பொண்ணை தாயேன்னு கூப்பிடுறாங்க. அங்கே அவங்க அந்த பொண்ணு ஏற்றுக்கல. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, நீங்கள் எப்படி என்னை தாயேன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இந்த தாய் அப்படிங்கிறது இந்தியாவில் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு உறவு. இதை நாங்கள் இந்தியாவில் எல்லாத்தையும் அந்த பெண்களாக தாயாத்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு ஆண் அப்ஜெக்ட் பண்றாரு. எப்படி நீங்க தாயை மட்டும் உயர்ந்ததா சொல்றீங்க அப்படின்னு. சரி, இங்க வான்னு சொல்லி விவேகானந்தர் ஒரு செங்கல் எடுத்து அவனுடைய வயிற்றுல கட்டி
10 நாள் கழிச்சு நீ என்னை வந்து பாரு, அது வரைக்கும் இந்த செங்கலை வயிற்றுலேருந்து அவுக்க வேண்டாம் அப்படின்றாரு. இவன் போறான். 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டான் திரும்பி. இவர் சொன்னது 10 நாள் கழிச்சு தான் வர சொன்னாரு, 10 நிமிஷத்துல வந்துட்டான். ஏன் திருப்பி எனக்கு இந்த செங்கல் அவுத்து விடுங்க அப்படிங்க. நான் அவனை 10 நாள் கழிச்சு வர சொன்னேன், இப்பவே ஏன் வந்த அப்படின்னு. என்னால் உட்கார முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, வெயிட்ல பாரமா இருக்கு, இதை அவுத்தீங்கன்னா தான் நான் பெரிய ஆக முடியும் அப்படிங்கிறேன். 10 நிமிஷம் உன்னால ஒரு கிலோ செங்கல் உன்னால தூக்க முடியலன்னா 10 மாதம் உன்னை வயதுல சுமந்துட்டு வந்தாங்க அந்த தாய், அவனை விட யார் உயர்ந்ததாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. தன்னுடைய 15 வயசுல விவேகானந்தர் கல்கத்தா நகர வீதியில போயிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது. மனித மனத்தையும் மனிதர்கள் அள்ளிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்மணி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல மனித மனத்தை அள்ளி போயிட்டு இருக்கான். அப்ப இவர் நரேந்திரர் போய் அந்த பெண்ணுடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுகிறார். சொன்னாங்க, என்ன நரேந்திரா நீ இவகால போய் விழுகிற, இவ ஒரு தோட்டியாச்சே அப்படின்னாரு. இல்ல, என்னுடைய தாயை விட இவளை நான் உயர்ந்தவளா பாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா உனக்கு பைத்தியங்கத்தை பிடிச்சா இவ பக்கத்துலேயே நாங்க போக மாட்டோம், இவ காலில் வேற விழுந்து உங்க அம்மாவுக்கு வேற இவ வசத்தின்னு சொல்றியே எப்படின்னு கேட்குறாங்க அந்த நண்பர்கள். அப்ப விவேகானந்தர் நரேந்திரன் சொல்றாரு, அந்த வயசுல என்ன ஞானம் பாருங்க, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மனத்தை மட்டும்தான் சுத்தம் பண்ணுவா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. இந்த தாய் என்னுடைய தாயை விட உயர்ந்தவள் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தாய் அன்றைக்கே தெரிஞ்சு இவருக்கு திருநாவுக்கரசன் நாமம் சுட்டியிருக்காங்க. அப்போ இவர் இப்படியெல்லாம் பேசி, ஏன்னா நாவுக்கரசராத்தான் இப்போ அவர் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம சொக்கலிங்கம் ஐயா, அவர் அவருடைய தமிழ் பார்த்து அடுத்த ஸ்பீச் அவர் தான் வர்றாரு. உண்மையிலேயே அவர் ஒரு சொக்க வைக்கக்கூடிய ஒரு ஐயா. அவருக்கு அந்த சொக்கலிங்கன்னா சொக்கநாதர் மதுரை இது. அவர் மேடையில் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறக்க கூட எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லலாம். நம்மளுடைய நடராஜ் ஐயா நாமகிருஷ்ண விஜயத்துல ஒரு தடவை ஒரு கட்டுரையை வந்திருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல அவங்க பேர்லயே உலகத்திலே உயர்ந்த தத்துவம் உள்ள ஒரு வடிவம் நடராஜ வடிவமா சொல்றாங்க. நடராஜ வடிவத்தை மட்டும் நீங்க விளக்கினீங்கன்னா உலகத்துடைய அத்தனை இயக்கத்தை பத்தி அதுல இருக்கான். இன்னைக்கு ஒரு வெளிநாட்டில் போட்டது படம் போட்டதாங்க, அவங்களுடைய அந்த அசம்பிளிக்கு முன்னால நடராஜனுடைய சிலையை வச்சிருக்காங்களாம், இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். அப்போ நடராஜ வடிவத்தை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை தாங்கி அவர் வந்திருக்கார். அவர் டிஎன்பிஎஸ்சி அவர் பேருக்கு பின்னாடி போட்டது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவர் அப்படின்னு. அவருக்கு மேல ஒரு தலைவர் WBNC இருந்தார், வேர்ல்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சுவாமி விவேகானந்தர். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது தான் விவேகானந்தர் அதிகமாக வலியுறுத்தினார், மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு அப்படின்னு. அந்த பப்ளிக் சர்வீஸ் அவர் பதவியில இருந்து இப்ப செய்யறது ரொம்ப மகத்தானதா இருக்குது. அவருடைய கையால இந்த விருது வாங்கி இந்த ஏற்பாடு நான் உண்மையிலேயே வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பதவியில் இருந்து அதுலேயும் நேர்மையாக இருந்து இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய அன்பு சகோதரர் KPK செல்வராஜ் அவர்கள் நம்முடைய திருப்பூர் மாநகருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஒவ்வொருத்தரும் யாராருக்கு விழா எடுத்துட்டு இருக்காங்கிறது நிறைய ஃப்ளக்ஸ் பார்க்குறோம். தமிழ் தாய்க்கு எடுத்துட்டு இருக்கார். தாயை வழிபடாத ஒருவன் மேன்மை பெற முடியாதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இவரை பார்த்துருந்தா சொல்வார், தாய் மொழியை வழிபடாத ஒருவன் மேன்மை பெற முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு தமிழுக்கு மிக பெரிய சிறப்பு சேர்த்துட்டு இருக்காரு. இவர் செல்வத்துக்கு மட்டும் ராஜா இல்ல, பொருளாதாரத்தை தாண்டி அவர் அந்த தமிழ் செல்வத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, இவர்களுடைய பிறந்த நாள் நாடே மறந்துட்டு இருக்கிறப்ப இவர்கள் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு சொல்லல, நீங்களே ஒரு சின்ன பையனை கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. டிசம்பர் 12 யாரோட பிறந்த நாள் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் சொல்றேன். நாம கத்துக் கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட நிறைய போகுது, கத்துக் கொடுக்கிற விஷயம் போகல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 500 வருஷத்துக்கு முன்னால விழா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை மகான்களுக்கு. இப்ப எடுக்கிறாரு, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவர் இந்த விருதுக்கு ஏற்பாடு செஞ்சதை நாங்க அவர் கையால் வாங்கினது எங்களுடைய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். இந்த விருதுக்கு உண்டான
தகுதி எனக்கு மட்டும் நான் சொல்ல முடியாது. நம்ம சேவாலயத்துக்காக உதவின நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆண்டவர் ராமசாமி வந்திருக்காரு, சரஸ்வதி செட்டி, இவங்கெல்லாம் மறைமுகமாக எங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. அவர்கள் பேரில் நான் என்னமோ பின்னணி பாடகர் இது மாதிரி நான் வாயாசிச்சு பேர் வாங்கிட்டேன். உண்மையான குரல் கொடுக்குறவங்களாம் அங்கே இருக்காங்க. அவர்களுடைய உதவியில தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கு தான். இந்த டீமுக்கே இந்த விருது போய் சேரணும்னு நினைக்கிறேன். இந்த விருதுக்கு உண்டான எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு இறைவனர்களால் நாங்கள் அடையணும்னு நினச்சி இந்த விழாவை நான் கலந்ததை பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த தமிழை பற்றி இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. எனக்கு தமிழில் அவ்வளவு ஒரு புலமை கிடையாது. ஒரே ஒரு கதை நான் சின்ன வயசுல படிச்சது வேணா உங்களுக்கு இந்த தமிழ்நாடு சிறப்பு தர. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து தமிழ் இவ்வளோ சிறப்புன்னு சொல்றீங்களே, இந்த தமிழை பற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் திருக்குறளை சொன்னாராம். திருக்குறளை சொல்லிட்டு இது 2 அடியில் எழுதப்பட்டது அப்படின்னாராம். அவர் சரி குறிச்சு வச்சுக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அடின்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடினா லைன் அர்த்தம், வரின்னு அர்த்தம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. இது எழுதுனது யாருங்க? திருவள்ளுவர். அவர் ஒரு பெரிய அடிகளார் அப்படின்னாரு. இந்த இடத்துல அடிகளாருக்கு ஒரு அடி வருதே, அப்போ இது என்ன? இது ஒரு பெரிய மகானை நாங்கள் அடிகளார்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஓ, முதல்ல அடின்னு சொன்னது லைன் சொன்னீங்க, வரின்னு சொன்னீங்க, இப்போ அடிகளாருக்கு ஒரு அடி சொல்றீங்க அப்படின்னு அதையும் குறிச்சு வச்சாரு. 2வது அர்த்தம். சரி, 3வது ட்ரெயின் விட்டு இறங்கி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னு கதவை திறந்தன இவர் நண்பர் இவர் அடியே இங்க வா அப்படிங்கிறாரு. அவர் ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அடியே இங்க வரணும், இப்பயும் அடியே சொல்றீங்களே அப்படின்னு. இது என் ஒய்ஃப் அப்பப்போ இப்படி அடியேன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒய்ஃபை நாங்கள் கூப்பிட்றது அடியேன்னு கூப்பிடுவோம். சரி, அவங்க ஒய்ஃப் சந்தோஷம் உட்காரு, சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிணத்தடியில் போய் கைகால் முகம் கழுவிட்டு வாங்க அப்படிங்க. இப்போ ஒரு அடி சொல்கிறீங்களா, இது என்ன அர்த்தம்னா கிணத்து அடியில் கிணத்துக்கு பக்கத்தில், இப்போ அந்த அடிங்கிறக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்க. அதுக்கப்புறம் போனால் இந்த கிணறு எட்டி பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டுக்கார் சொல்கிறாரு, இது ஒரு 35 அடி ஆழம் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு அடி ஆழம் சொல்கிறீங்களே, இதுக்கு அர்த்தமா அப்படி பிரிச்சுட்டே வர்றாரு. இதுக்கு டெப்த்துன்னு அர்த்தம் அப்படிங்கிற. ஒவ்வொன்றும் அடியே அடியே அடியேன்னு இப்படியெல்லாம் வந்துட்டே இருக்குது. சரி, சாப்பிட உட்காந்தாரு. அப்புறம் அவர் குழந்தை குறும் பண்ணுது. ஏய், குறும் பண்ணினா 2 அடி போடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த குழந்தை என்ன அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய், அடிங்கிற 2 எழுத்துல ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருந்தால் முழு தமிழையும் முழுசா படிச்சு எவ்வளவு வரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தமிழனை நம்ம பிறந்ததற்கு தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய செல்வராஜனாக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும், உண்மையில அவங்கெல்லாம் ராமாயணத்தில் வர சகோதரர்கள். அதுதான் நான் நேரில் பார்க்குறேன். இவங்கெல்லாம் திருப்பூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ரொம்ப சந்தோஷம். இவர் விழாக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நம்முடைய சேவாலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.